அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய தலைப்பு ராவணனின் வீழ்ச்சி ஆணவத்தின் தோல்வியா தர்மத்தின் வெற்றியா என்பதாகும். சரியான செயல்களை செய்வது, சரியான பாதையில் நடப்பது தர்மமாகும். மனிதர்கள் இவ்வாறு நீதி நெறி வாழ்வது மட்டும் அல்லாமல் வான்வெளியில் உலகம் உழல்வதும் அண்ட சராசரங்கள் ஓர் ஒழுங்கில் இயங்குவதும் தர்மம் எனப்படும். பிறர்க்கு இலவசமாக பணம் மற்றும் பொருளை கொடுத்தால் அது தர்மமாகும். நீதி நியாயம் தவறாமல் பாவமுன்யங்களுக்கு பயந்து வாழ்வதும் தர்மமாகும். ஆணவம் என்றால் செருக்கு, இருமாப்பு, அகந்தை, அகங்காரம், கர்வம், நான் என்னும் எண்ணம் மேம்படுதல் ஆணவமாகும். ஆட்டம் அதிகம் என்றால் அழிவு அருகில் இருக்கிறது என்று அர்த்தம். இராமாயணத்தில் ராவணனின் கதாபாத்திரத்தை வைத்து இந்த உரையை துவக்குகிறேன். ராவணன் இவன் குபேரனிலிருந்து இலங்கையை பெற்றான். நவக்கிரகங்களையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தான். சிறந்த சிவபக்தன். சாமவேதம் பாடி சிவனையே மகிழ்வித்தான். இவனிடம் ஈஸ்வர பட்டம் பெற்றவன். சிவனிடம் ஈஸ்வர பட்டம் பெற்றவன். தர்மநெறி தவறாது தன் நாட்டு மக்கள் எல்லோருக்கும் இன்புற்று இருக்கும் அளவுக்கு ஆட்சி புரிந்தான். அப்போது இருந்த பண்டிதர்களில் நன்கு கற்று தேர்ந்தவனாக ராவணன் இருந்தான். தன் உடன் பிறந்த சகோதர சகோதரிடம் அதிக பாசம் கொண்டவன். தன் சகோதரியின் மூக்கை அறுத்தவனுக்கு தகுந்த பாடம் புகட்ட வேண்டும் என்று எண்ணினான். அது தர்மத்தின் வெளிப்பாடு. ஆனால் அவன் மூக்கை அறுத்தவனோடு போரிட்டு இருக்க வேண்டும். அதை விடுத்து தன்னை மிஞ்சியவன் யாரும் இல்லை, தனக்கு நிகர் தானே என்ற ஆணவம் மேலோங்கி இருந்ததால் அவன் சீதையை கவர்ந்து சென்றான். பிறர் மனைவியை கவர்ந்து செல்வது தர்மம் இல்லை என்று தெரிந்தும் ஆத்திரக்காரனுக்கு புத்திமட்டு என்ற பழமொழிக்கு இணங்க ஆத்திரம் அவன் புத்தியிலே நின்று ஆணவம் செய்தது. ராவணன் சீதையை கவர்ந்து செல்லும் வழியில் ஜடாயு என்ற பறவை ராவணனிடம் சென்று தர்மனை தவறாது வாழ்வதே சிறப்பு, ஆதலால் சீதையை விட்டுவிடு என்று கூற, ராவணனோ ஆணவத்தின் உச்சத்தில் இருந்த காரணத்தால் ஜடாயு சொல்லை செவிமடுக்காது ஜடாயுவின் இறக்கையை வெட்டி வீழ்த்தி விட்டு சென்றான். இலங்கையில் போய் சீதையை அசோகவனத்திலே தகுந்த பாதுகாப்போடு வைத்திருந்தான். தர்ம சிந்தனையும் ஆணவத்துக்கும் இடையே அவன் மனம் போராடியது. சாதாரண மனிதன், பணவளம் இல்லாது படைவளம் இல்லாது இருப்பவன் கூட, சாதாரண மனிதன் கூட சில சந்தர்ப்பங்களில் மனம் தடுமாறுகின்றான். ஆனால் ராவணனோ பணவளம் உள்ளவன், படைவளம் உள்ளவன். ஆனாலும் அவன் சீதை மனமாறி தன்னை ஏற்கும் வரை சீதையை நெருங்கக்கூடாது என்று இருந்தான். ராவணன் சீதையை மீட்க ராவணனோடு போர் செய்தான். தம்பி விபீஷணன், கும்பகர்ணன் போன்றோர் ராவணனுக்கு பல அறிவுரைகளை எடுத்து சொல்லியும் அவன் செவி மறுக்கவில்லை. அதன் பயனாக தம்பிகளை இழந்தான், பெற்ற பிள்ளைகளை இழந்தான். ஏற்கனவே ராவணனுக்கு ஒரு சாபம் உண்டு. விருப்பமில்லாத எந்த பெண்ணை அடைய முற்பட்டாலும் மரணம் உண்டு என்பதே அது. ஆக ராவணன் சீதையை அடைய முற்பட்டாலும் மரணம். இல்லையே, வந்திருக்கும் ராவன் சாதாரண மனிதன் அல்ல என்பது தெரிந்தும் அவனோடு போர் செய்தாலும் மரணம் என்பதையும் உணர்ந்தும் தான் என்ற ஆணவத்தால் போர் செய்தே வீழ்ச்சியுற்றான். இவ்வாறாக ஆணவத்தாலே ராவணன் வீழ்ச்சியுற்றான் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன்.